ஹே ஆல், நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய ஒன் டே vlog உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த vlog-ஐ பாருங்கள். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சமைக்கிறத ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். பசங்களுக்கும் ஸ்கூல் லீவாக போச்சு. நாங்கள் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ கொஞ்சம் குக்கிங் வேலையை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டு வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, அதை பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இப்போல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விசாரிக்கிறது கூட டைம் ஒதுக்க முடியாமல் போயிடுது. எப்போ கேட்டாலும் பிஸிங்கிறாங்க. சரி, அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளை எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க போல் அப்படின்னு. பணத்துக்கும் பொருளுக்கும் இப்போ இருக்கிற மதிப்பு மனுஷனுக்கும் உணர்வுக்கும் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அவங்களுக்காக டைம் ஒதுக்கி நம்ம கால் பண்ணால் கூட அதை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்றாங்களேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வீடை க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தீபாவளி, பொங்கல் அப்படின்னு தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டஸ்ட் பொல்யூஷனில் தீபாவளியாவது பொங்கலாவது டெய்லி நீட் பண்ணணும், டெய்லி துடைக்கிறோன்ற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோங்க. சேட்டைகள் பண்ணுற குழந்தைங்கள் இருக்கிற வீடு அப்படின்னா சொல்லவே வேணாங்க. க்ளீனிங் இதுலேயே முழு நாள் போயிடும். கயன் ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க, ஸ்பெண்டிங் அ டே வித் அ பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நானும் ஜியும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் கயனுக்காக. ஸோ அதில் ஒரு கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. செடிகளுக்கு உரம் போட சாணம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் நான் படிக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா அப்பா 2 பேருமே எம்ப்ளாய்டுன்றதுனால வீட்டில் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்களே கிளாஸஸ்க்கெலாம் கிளம்புவோம் ஈவினிங் டைமில். அப்போல்லாம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க அம்மா இல்லையே, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அம்மா இல்லையே, அப்பா இல்லையேன்னு. ஏன்னா லேட்டாக 8 மணிக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு. ஸோ இப்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோதான் தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா அப்படின்னு உறவுகள் கூட இருந்தாலும் தாய் தகப்பன் இருக்கிற மாதிரி வராது அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரிலேஷன்ஸாக இருந்தாலும் கடன் யார்கிட்டையும் வாங்காதீங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் திருப்பி கொடுத்துருங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, இல்லைனா அதுவே பகைமையை உண்டாக்கிடும். டே வித் மை பேரண்ட் அப்படின்றதுனால அப்பா அம்மா 2 பேருமே இருக்கணும் அந்த கான்செப்ட்லன்னு சொல்லிட்டு கயன் ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜியோட வீடியோ அனுப்பிச்சிட்டோம். இப்போது நானும் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன கொரியோ கயன் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்கள் கயனுக்காக நானும் ஜியும் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம் ஸ்கூலுக்காக. பிள்ளைகள் அளவுக்கு அவங்களோட இறங்கி அவங்களுக்கு ஈக்குவலாக விளையாடி ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.